உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமாம்மா? நீங்க நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு நான் ஒருவேளை தூங்கிட்டேன்னா தொட்டு எழுப்பலாம் வேண்டாம். சரி, ஒத்துக்கிறேன். தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்க விடாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு கதை பிடிக்குமாமா? முதல்ல நம்ம ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணனோட மதுராவுக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க உன்ன மாதிரியே அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கண்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், உன் கண்ணு போலவே. பற்கள் முல்லை மொட்டு போல, வடிவமான உடம்பு. அவ கூந்தல் அவுத்து விட்டா முட்டி வரையும் படர்ந்து விடியும். இடுப்பை சுத்தி தங்க மணிகளால செஞ்ச அருணா கொடி, தொப்புள் கொடியை சுத்தி சின்னதா முளைச்சு நிக்கிற தங்க நிறத்துல இருக்கிற ரோமங்கள். ஆனா அழகுக்கே ராணியா இருந்த போதும் மிகுந்த கவலையோடு இருந்தா. அவ ஒவ்வொரு ராத்திரியும் தனக்கு ஏத்த துணியை தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க கூட இன சேர்ந்தா. ஆனா யாருக்கிட்டையும் அவ திருப்தி அடையல. அவளோட பேரு ராணி மந்தாகினி. அந்த மந்தாகினியோடையும் உன்னோடையும் உணர்ச்சியை தூண்டுற அந்த உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். அவளோட உணர்ச்சி மிக்க இடத்த கண்டுபிடிக்கிறவன் தான் அவளுக்கு தகுந்த இணை. உனக்கு மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு சொல்லட்டுமா? உன் உதடும் ஈர்க்கலும் சேர்ற அந்த இடம். கீழ் உதடுல கிடைக்கிற அந்த முத்தம்.